அழுவக்கூடாது. நீங்கள் எல்லாம் சொல்லவே இல்லை யார் கொடுத்தாலும். சீக்கிரம் சொல்லுங்க. இன்னும் நிறையா இருக்கு. நான் இதில் குரல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கேக்கு வேறு சர்ப்ரைஸ் வேறு. 4 கரெக்டா இல்லை, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. சரி பரவாயில்ல, நான் ஒரு கெஸ்ட் தரேன். இது 4 பேர் 4 பேர் இருக்காங்க இதில். இவங்கள யாரு? ஆமாவா? ஆனால் அவங்க இல்லையே, உங்கள்கிட்ட சொல்லவே வேணான்ட்டாங்க. இல்லை ரொம்ப நேரம், இது ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் தான் கரெக்டாக சொல்ல தெரியலையா? சரி, உங்களுக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. நான் போட்டா இல்லை கேட்கும் போது பார்க்குறீங்களா இல்லை ஆடியோ கேட்குறீங்களா? ஆடியோவா? ஆடியோனா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஐயோ இதுக்கு இல்லை இல்லை பரவாயில்ல டிஷ்யூ கொடுக்காதீங்க. அழுவிட்டோம். அதுக்கு ஓகேவா? ஓகே, ஆடியோ. கட்டிச்சு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போதும் சந்தோஷமா இருங்க. 50 வயசாச்சு, கல்டாச்சு. இதுக்கப்புறம் உங்க உடம்பு நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம். இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிச்சுட்டு போவோம் நினைக்கிறத விட, இது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கேன், ஒரு ஜீவன் இருக்கேன், இவன் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுது. அந்த பிள்ளைக்காச்சும் நம்ம நல்லா உடம்பு நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி உடம்ப பார்த்துக்கோங்க கேள்வி. இன்னைக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நான் உங்க கூட இருப்பேன். ஓகேவா? இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே உங்கள் கடைசி காலம் உங்கள் பல்லு உளுந்து உங்கள் முதுகு கூணு வளைகிற வரைக்கும், நடக்கவே முடியாத அளவுக்கு போராட்டிக்கும் நீங்களும் அப்பா நான் உங்களை கண்டிப்பாக வச்சு பார்த்துப்பேன். எனக்கு அந்த இது இருக்குது, எனக்கு அந்த உடம்புல தெம்பு இருக்குது. உங்களை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, வேறு பாதை இல்லை. இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா பார்த்தாலும், இங்கிட்டு போகணுமான்னு பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு பாதை தான், அம்மா அப்பா, அவ்வளோதான். உங்கள் 2 பேர்த்தையும் நல்லா வச்சு பார்த்தேன்னா போதும். எனக்கு உங்கள் 2 பேர் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு போதும். இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாமே மறந்துடும். எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் உங்கள் மூஞ்சி பார்த்தாலே போதும், உங்களுக்கே தெரியும். எனக்கு நீங்களும் அப்பாவும் அவ்வளோ முக்கியம். 1000 பேர் 10,000 பேர் என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் எனக்கு நீங்கள் 2 பேர் முக்கியம். மெயின் நீங்கள் 2 பேர் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அது மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இல்லை. நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்கள் வயசான காலத்துக்கு வரைக்கும் உங்களை நான் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்கள் வயசான காலம் வந்தாலும் இப்போ உங்க கூட நான் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கச்சப் பண்ணுவேன். அப்படி தான் இருப்பேன் உங்க கூட, அப்படியே தான் இருப்பேன். உங்கள் கட்டச்சி எப்பயும் மாறாது. இல்லை, உங்கள் கருப்பி எப்பயும் மாறாது. எப்பயுமே இப்படி தான் இருப்பேன். ஓகேவா? நீங்களும் அப்பாவும் எனக்கு அவ்வளோ முக்கியம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்பயுமே சர்மா இப்பயும் அம்மாவையும் அப்பாவையும் ஹார்ட்டில் தான் வச்சுருப்பேன். ஓகேவா? லவ் யூ. ஓகே, இது ஆடியோ. ரெண்டாவது போடுறா. ஓகே, இருங்க எல்லாம் அழுவலும் இருங்க. ஓகேவா? இல்லை என்னை சுவாசிக்க வைத்த என் அம்மாவிற்கு நான் வாசித்த முதல் கவிதை. என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே என்னை நேசிக்கும் ஒரே இதயம் என் அம்மா மட்டுமே. உன் சிரிப்பை கண்ட பின்புதான் என்னை நானே உணர்கிறேன் அம்மா. இன்னும் எனக்காக இருக்கின்ற தாயும் நீயே, தோழியும் நீயே. உன் அரவணைப்புக்கு எந்த அன்பும் ஈடாகாது அம்மா. தெய்வமும் தோற்று போகும் உன் அன்புக்கு முன்னால். ஹாப்பி பர்த்டே அம்மா. பி ஆல்வேஸ், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் அங்கே நல்லா இருக்க சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் இங்கே நல்லா இருக்க முடியும். நாங்கள் தூரமாக இருந்தால் கூட உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருப்போம்மா. நீங்கள் சீக்கிரமாக நல்லாகி, கை கால்லாம் நல்லாகி சீக்கிரமாக பழையபடி வருவீங்க. நல்லா தெம்பாகவும் இருப்பீங்க.
நீங்கள் தெம்பாக இருந்தால் தான் நாங்கள் இங்கே தெம்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். எங்களால் எவ்வளோ சந்தோஷமாக உங்களை வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் வச்சுருப்போம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களை நான் பார்த்துக்குவோம்மா, கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம். நாங்கள் தனித்தனியாக இங்கேருந்து தனித்தனியாக கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருந்தால் கூட நாங்கள் உங்களை எங்கே எப்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் கண்ணுக்குள்ளே உங்களை வச்சு பார்ப்போம். ஐ லவ் யூ அம்மா. ஓகே, யார் அது? ஓகே, இப்போ சொல்லுங்கள், சர்ப்ரைஸ் யார் பண்ணா? 2 பேர் பேசியிருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ சொல்லுங்கள், சர்ப்ரைஸ் யார் பண்ணா?